வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோ பதிவு வரக்கூடிய குரூப் டூ மெயின்ஸ். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களின் வருகை என்ற டாபிக் உங்களுக்கு யூனிட் 1 கவர் ஆகுது. இந்த லெசனில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். குரூப் 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவின் நாட்குறிப்பு வேந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர். இந்தியாவின் நாட்குறிப்பு வேந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர். இவர் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். ஆனந்தரங்கர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக, ஸோ அதாவது துபாசின்னு சொல்லுவாங்க. இந்த பாண்டிச்சேரி பிரெஞ்சு அரசியல் தான் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். ஆனந்தரங்கர் பார்த்தீங்கன்னா 1736 1700 வரை பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் எழுதியிருந்தார். இந்த குறிப்புகள் பார்த்திங்கன்னா நமக்கு பிற்காலத்தில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள மிக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. ஆன்சர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிங்க. அடுத்து, இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய தேசிய ஆவண காப்பகம் பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இந்திய தேசிய ஆவண காப்பகம் ஆங்கிலத்தில் NIன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம். தமிழ்நாடு ஆவண காப்பகம் இது பார்த்திங்கன்னா சென்னை பதிப்பாசனம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு ஆவண காப்பகம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றதுன்னு கேட்பாங்க. ஆன்சர் சென்னை பதிப்பாசனம். இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா சென்னையில் அமைந்துள்ளது. தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா சென்னையில் அமைந்துள்ளது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிங்க. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் பார்த்திங்கன்னா 1642 ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் டச்சு பதிவுகள் எந்த ஆண்டு உள்ளதுன்னு கேட்பாங்க. 1642 ஆண்டு தான் உள்ளது. அடுத்து, ஐரோப்பியர் காலத்தில் கட்டிடக்கலை, இந்திய கட்டிடக்கலை சான்றாக விளங்கப்படும் இடங்கள்லாம் பார்த்துங்க. அங்கு நிறுவப்பட்ட கட்டிடங்கள் என்னன்றதை பார்த்துங்க. இது மேட்ச் தி ஃபாலோயிங்ஸில் கேட்பாங்க. ஆல்ரெடி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புனித பிரான்சிஸ் ஆலயம் இது எங்கே அமைந்துள்ளதுன்னா கொச்சி. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் அமைந்துள்ளது. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது. இப்பொழுது தலைமைச் செயலகமாக இருக்கிறது தான் புனித ஜார்ஜ் கோட்டை. அடுத்து புனித டேவிட் கோட்டை கடலூர்.
இந்தியா கேட் வந்து மும்பையில் இருக்குது. அடுத்து டெல்லி பாராளுமன்றம் நமக்கு டெல்லியில் இருக்குது தெரியும். புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர். இந்தியா கேட் வந்து மும்பையில் இருக்குது. டெல்லி பாராளுமன்றம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியிலேருந்து அமைந்துள்ளது. முதலாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி தான் பணத்தாள்களை வந்து அச்சிடும் உரிமை வந்து பெற்றது. ரிசர்வ் வங்கியானது பார்த்திங்கன்னா 1935 முதல் முறையாக நிறுவப்பட்டது. ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா முதலாக 6ஆம் ஜார்ஜ் உருவம் தங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ஜனவரி 1938 வெளியிட்டது. கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி முதலாக 1938 வெளியிடப்பட்ட 5 ரூபாய் காகித நோட்டில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. 6ஆம் ஜார்ஜ். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வரக்கூடிய குரூப் டியில் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. 1690 பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்பாங்க. 1690. ஸோ அடுத்து வந்து ஐரோப்பியர்கள் வருகை 1 by 1 பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த போர்ச்சுகீசியர்னு சொல்லுவாங்க. இந்த போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த மாலுமி ஹென்றி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இளவரசர். இவர் வந்து புதிய பகுதிகளை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் கொண்டிருந்தார். 1487 ஆண்டு பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் மாலுமியான பார்த்தலோமே டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமே டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை எந்த ஆண்டு அடைந்தார்னு கேட்பாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1487. 1487. 1487 ஆண்டு மாலுமியான பார்த்தலோமே டயஸை வரவேற்ற மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் 2ஆம் ஜான். மன்னர் 2ஆம் ஜான். போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமே டயஸை தென்னாப்பிரிக்காவில் முனையை அடைந்தார். அவரை வரவேற்ற இந்திய மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஜான். வாஸ்கோடகாமா பார்த்தீங்கன்னா 1498 கள்ளிக்கோட்டையை வந்து அடைகிறாரு. வாஸ்கோடகாமா எந்த ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்தார்னு கேட்பாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1498. இவரையும் பார்த்திங்கன்னா மன்னர் சாமரின் வந்து வரவேற்பார். பார்த்தலோமே டயஸ் பார்த்திங்கன்னா மன்னர் 2ஆம் ஜான் அவர்கள் வந்து ஆதரித்து வரவேற்பார். வாஸ்கோடகாமையை வரவேற்ற மன்னர் யாருன்னு கேட்பாங்க. சாமரின் வந்து வாஸ்கோடகாமை வந்து வரவேற்பார். இந்த வாஸ்கோடகாமை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெட்ரோ அல்வாரிஸ் காப்பர் என்பவர் பார்த்திங்கன்னா
13 கப்பல் 100 வீரர்களுடன் பார்த்திங்கன்னா 1500ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை வந்தடைவார். வாஸ்கோடகாமா 1498 கள்ளிக்கோட்டையை அடைவார். அவரை வரவேற்ற மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமரின். இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்பர் பார்த்திங்கன்னா 1500ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 13 கப்பல்களுடன் 1000 வீரர்களுடன் வந்து கள்ளிக்கோட்டையை வந்தடைவார். இவருக்கு அடுத்து மீண்டும் பார்த்திங்கன்னா வாஸ்கோடகாமா 1501 20 கப்பல்களுடன் இரண்டாவது முறையாக இந்தியா வந்தடைவார். இந்த கொஸ்டினை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வாஸ்கோடகாமா இரண்டாவது முறையாக இந்தியாவிற்கு வந்த ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்பாங்க. 1501. அடுத்து மூன்றாவது முறையாக வாஸ்கோடகாமா 1524ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வருவார். அப்போ பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் 1524 கொச்சியில் காலமாவார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால வரிசைப்படுத்துன்னு கொடுப்பாங்க. யார் வந்து முதல்ல வந்தாங்க, யார் இரண்டாவதாக வந்தாங்கன்னு கேட்பாங்க. அதனால் இந்த இயரு எல்லாத்தையுமே பார்த்து வச்சுங்க. இதன் பிறகு பார்த்திங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, இவர் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர். இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவருடைய நோக்கம் பார்த்திங்கன்னா கடற்படையை வந்து பலப்படுத்தி விரிவாக்கணுன்றது தான் இந்த அல்மெய்டாவுடைய நோக்கம். இதற்காக இவர் பின்பற்றிய கொள்கை நீல நீர் கொள்கை. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா பின்பற்றிய கொள்கை என்னன்னு கேட்பாங்க. இவர் பின்பற்றிய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல நீர் கொள்கை. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சிங்க. அல்போன்சா டி, இவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அல்போன்சா டி அல்புக்கர். இவர் தான் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியர்னு அழைக்கப்படுவாங்க. இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அல்போன்சா டி அல்பக்கர். இவர் 1510 கோவாவை வந்து கைப்பற்றுவார். இவர் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர் பெண்களுக்கும் இந்திய பெண்களுடனான அல்போன்சா டி பக்கர் பார்த்திங்கன்னா இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை வந்து ஊக்குவித்தார். கொஸ்டின் கேட்பாங்க, இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணத்தை ஊக்குவித்தவர் யாருன்னு கேட்டு ஆப்ஷனில் வாஸ்கோடகாமா, அல்போன்சா டி அல்பக்கர் இது மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அல்போன்சா டி அல்பக்கர். இவர் மேலும் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார். இவருக்கு அடுத்து நீனோ டி குன்கா. இவருடைய ஆட்சி காலம் வருகை புரிந்த காலம் பார்த்திங்கன்னா 1529 1538. இவர் பார்த்திங்கன்னா 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றுவார். அல்பக்கருக்கு பிறகு வந்த கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீனோ டி குன்கா. இவர் தலைநகரை பார்த்திங்கன்னா 1530 கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். ஸோ இவரை பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. இந்த போர்ச்சுகீஸை தொடர்ந்து இரண்டாவதாக வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள். போர்ச்சுகீசியர்களை அடுத்து இரண்டாவதாக இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள். இவங்க பார்த்திங்கன்னா 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டு கிழக்கு நாடுகளிலிருந்து வர்த்தகம் செய்ய அரசிடமிருந்து அனுமதி பெற்றார்கள். ஸோ இதன் காரணமாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்தியாவில் அவங்களுடைய மசிலிப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா வர்த்தக மையத்தை வந்து தொடங்குவாங்க. இந்தியாவில்
டச்சுக்காரர்கள் மசிலிப்பட்டினம் என்ற இடத்தில் தான் வர்த்தக மையத்தை வந்து தொடங்குவாங்க. இதன் பிறகு 1605 பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களிடமிருந்து அம்பானாவை கைப்பற்றி இந்தோனேசிய தீவில் வந்து ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்தினார்கள். டச்சுக்காரர்களின் தலைநகரமாக இருந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா பழவேற்காடு. டச்சுக்காரர்களின் ஆரம்ப தலைநகரமாக இருந்தது பழவேற்காடு. 1690 பார்த்திங்கன்னா பழவேற்காட்டிலிருந்து தலைநகரை வந்து நாகப்பட்டினத்திற்கு மாற்றினாங்க. டச்சுக்காரர்கள் தலைநகரை எந்த ஆண்டு பழவேற்காட்டிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றினார்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 1690. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் வந்து 1613 கெல்டியா கோட்டையை கட்டினர். இது பார்த்து வச்சுங்க. பழவேற்காட்டில் டச்சுக்காரர்களால் கட்டப்பட்ட கோட்டை எதுன்னு கேட்டுவாங்க. கெல்ட்ரியா கோட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்துங்க. கெல்ட்ரியா கோட்டை பழவேற்காட்டில் டச்சுக்காரர்களால் அமைக்கப்பட்ட கோட்டை எதுன்னு கேட்டாங்கன்னா கெல்ட்ரியா கோட்டை. இவர்கள் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் பார்த்திங்கன்னா எலிசபெத் பார்த்திங்கன்னா 1600 டிசம்பர் 31 அன்று பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து வெளிநாடுகளில் சென்று வணிக நிறுவனங்களை நிறுவனன்றதை அங்கீகாரம் கொடுப்பாங்க. இதன்படி 1608 ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு வந்து மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து சில சலுகைகளை பெற வந்து இங்கிலாந்து ராணியை எலிசபெத் அவர்களை அனுப்பி வைக்கப்படுவாங்க. ஆனால் ஜஹாங்கீர் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அனுமதி வழங்க மாட்டார். ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா நமக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் அடிக்கடிக்கு சண்டை வந்துட்டு இருக்கும். போர்ச்சுகீசியர்களுக்கும் நமக்கும். ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்கன்னா போர்ச்சுகீசிய கடற்படையை வந்து தோற்கடிப்பாங்க. இதனால் மகிழ்ச்சி அடைந்த ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார்னா 1613 சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதித்தார். கேட்பாங்க 1613 சூரத்தில் ஆங்கில அரசு வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதி அமைத்த இந்திய மன்னர் யாருன்னு கேட்பாங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர். ஆங்கிலேயர்களுக்கு சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதி அளித்த இந்திய மன்னர் யாருன்னா ஜஹாங்கீர். எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா 1613. ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா தங்களோட முதல் வணிக மையத்தை பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள மசிலிப்பட்டினத்தில் 1611 வந்து நிறுவுவாங்க. ஆங்கிலேயர்கள் தங்களுடைய முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா பகுதியில் அமைந்துள்ள மசிலிப்பட்டினத்தில் தான் 1611 வந்து நிறுவுவாங்க. ஆயிரத்தி 1639 பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் பார்த்திங்கன்னா சங்ககிரி மன்னரான சென்னப்ப நாயக்கரிடமிருந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸை வந்து குத்தகைக்கு எடுப்பார். இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. மெட்ராஸை குத்தகைக்கு ஆங்கிலேயர்களுக்கு வழங்கிய மன்னர் யார்னா சென்னப்ப நாயக்கர். ஸோ இந்த சென்னையில் பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்படும் புகழ்வாய்ந்த வணிக மையத்தை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நிறுவுவாங்க. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே அமைந்துள்ளதுன்னா சென்னை.
இந்த சென்னை பார்த்திங்கன்னா 1668 பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 10 பவுண்டு குத்தகை கொடுத்து பம்பாய் தீவை மன்னர் 2ஆம் சார்லஸிடமிருந்து பெற்றது. 2ஆம் சார்லஸ் இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் இளவரசி காதரினை வந்து திருமணம் செஞ்சுப்பார். இந்த திருமணத்துக்கு சீராக பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய மன்னரிடமிருந்து பம்பாய் வந்து 2ஆம் சார்லஸுக்கு வழங்குவாங்க. ஆங்கிலேய அரசு இந்த 2ஆம் சார்லஸிடமிருந்து பார்த்திங்கன்னா 10 பவுண்டு வந்து வருஷத்துக்கு குத்தகை பணமாக கொடுத்து பம்பாய் தீவை வந்து வாங்கிடுவாங்க. அடுத்து 1690ஆம் ஆண்டு சுதுநிதி என்ற இடத்தில் பார்த்திங்கன்னா ஜாப் சார்னாக் என்பவரால் வந்து ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது. ஸோ இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா 1757 பிளாசி போர் மற்றும் 1764 பாக்சர் போருக்கு பிறகு ஆங்கில கிழக்கத்திய கம்பெனி பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் வந்து சக்தி வாய்ந்ததாக ஒரு நிறுவனம் வந்து மாறிச்சு. 1757 பிளாசி போர் மற்றும் 1764 நடந்த பாக்சர் போர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஆங்கில ஆட்சி அமைப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த போராக வந்து இந்த போர்கள் வந்து அமைஞ்சுது. இந்த டச்சுக்காரர்களை அடுத்து பார்த்திங்கன்னா டேனியர்கள் வருவாங்க. டேனியர்கள் இருந்தது என்னன்னு பார்த்திங்கன்னா டென்மார்க்கு சேர்ந்தவர்கள் தான் டேனியர்னு அழைப்பாங்க. இந்த டேனியர் 4ஆம் கிறிஸ்டியன் 1616 மார்ச் 17 பார்த்திங்கன்னா ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை வந்து உருவாக்குவார். இவர் பார்த்திங்கன்னா 1620 தரங்கம்பாடி, இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு. 1676 செராம்பூர் வங்காளம் ஆகிய இடங்களில் வந்து குடியேற்றங்கள் வந்து நிறுவுவார். அடுத்து வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின், தரங்கம்பாடியை வந்து டேனியருக்கு வந்து டான்ஸ்பர்க் என அழைத்தனர். தரங்கம்பாடி டேனியர்கள் எவ்வாறு அழைத்தன்னு கேட்பாங்க. டான்ஸ்பர்க்னு அழைப்பாங்க. டென்மார்க் அரசர் இந்தியாவுக்கு வந்து அனுப்பப்பட்டார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்க். இவர் தான் பார்த்திங்கன்னா தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்க். இதுதான் தரங்கம்பாடி கோட்டை. இவர்களை அடுத்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சுக்காரர்கள் பார்த்திங்கன்னா 1673 வந்து பீஜாப்பூர் ஆட்சியாளரான ஷெர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் பார்த்திங்கன்னா மார்ட்டின் என்பவர் வந்து பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை வந்து நிறுவினார். பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமானது. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்களுடைய வம்சாவளியில் நிறைய இருப்பாங்க. பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா செயின்ட் லூயிஸ் கோட்டை எனப்படும் கோட்டை வந்து பிரான்காய்ஸ் மார்ட்டின் என்பவர் கட்டினார். பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் எனப்படும் கோட்டையை பார்த்திங்கன்னா யார் கட்டினார்னு பார்த்திங்கன்னா பிரான்காய்ஸ் மார்ட்டின் என்பவர் கட்டியிருப்பார். பார்த்து வச்சுங்க, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பிரெஞ்சுக்காரர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் கூட பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஆங்கிலேயர்களின் கீழ் தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை வரும். அதனால் வந்து இவங்க கூட வந்து நம்ம போட்டி போட முடியாதுன்ட்டு எல்லாமே இந்த ஆங்கிலேயர்கிட்டே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஐரோப்பியர் இந்தியாவிற்கு எவ்வாறு வருகை புரிந்தனர் என்றதை பற்றி இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்துங்க. வரிசையாக வந்தவங்க யாருன்னு உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கேட்பாங்க. அடுத்து இயர்ஸு கேட்பாங்க.
எந்தெந்த கோட்டைகள் எந்த இடத்துல நிறுவப்பட்டதுன்னு கேட்பாங்க. வரக்கூடிய குரூப் 2 ஏ மற்றும் குரூப் 2 மெயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான லெசன். இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உடனே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.